வணக்கம். இந்த வருடத்துக்கான சித்ரா பௌர்ணமி 12/5/25 திங்கட்கிழமை வருது. பௌர்ணமினாலே எல்லா கோவில்லையும் பூஜைகள்லாம் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அதுவும் இந்த சித்திரை மாதம் வர சித்ரா பௌர்ணமி ரொம்பவுமே புகழ் வாய்ந்தது. இந்த பௌர்ணமியில் கண்டிப்பாக நம்ம சித்திரகுப்தனை வழிபடணும். நோட்டு புக்கெல்லாம் வச்சு வழிபடுவாங்க. சித்திரகுப்தன் தான் நம்மளுடைய பாவ கணக்கெல்லாம் எழுதுகிறவர். அவரை வழிபட்டால் நம்மளுடைய பாவங்கள்லாம் குறைஞ்சு ஆயுள் அதிகமாகும். சித்ரா பௌர்ணமினாலே இன்னொரு மிக சிறப்பு கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்குற நிகழ்வு. மதுரையே விழா கோலமாக இருக்கும். அந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குறத பார்க்க கண்கோடி வேணும். அடுத்தது கிரிவலம். நம்ம எல்லா பௌர்ணமி கிரிவலம் வந்தாலும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வர்றது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. அதே போல் சத்யநாராயணா பூஜை செய்கிறதும் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. இந்த சித்ரா பௌர்ணமியில் அம்பிகையோட வழிபாடு ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது. பௌர்ணமி தோறும் அபிராமி அந்தாதி, லலிதா சகஸ்ரநாமம்லாம் படிக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. நம்ம ஆரோவில் போகிற வழியில் இருக்கிற ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி கோவிலில் வர 12/5/2025 திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு வசந்த உற்சவம் நடைபெறுது. அன்றைக்கி காலையில் 8 மணிக்கு அம்பாளுக்கு அபிஷேகம், அலங்காரம், சிறப்பு பூஜைகள்லாம் நடைபெறுது. அதனை தொடர்ந்து சாயந்தரம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நவாவர்ண பூஜை நடைபெறுது. இந்த நவாவர்ண பூஜை ரொம்பவுமே விசேஷமானது. ஸ்ரீசக்கரத்தில் இருக்கிற எல்லா தேவதைகளுக்கும் அதுக்கு நடுநாயகமாக விளங்குகிற ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கும் செய்யப்படுற மிக முக்கியமான பூஜையில் ஒன்று தான் இந்த நவாவர்ண பூஜை. இந்த நவாவர்ண பூஜையை தொடர்ந்து 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம குங்கும அர்ச்சனை நடைபெறுது. லலிதா சகஸ்ரநாமம் எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ஹயக்ரீவர் அகத்திய முனிவருக்கு உபதேசித்து எழுதின நூல். அம்பாலோட 1000 நாமங்களை கொண்டது தான் லலிதா சகஸ்ரநாமம். ஒரு பேருக்குமே மிகச் சிறப்பான பலன்கள் உண்டு. இந்த ராஜராஜேஸ்வரி கோயிலில் சித்தர் அம்மாவோட வாக்குப்படி நம்முடைய கையாலே அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்கிறதுனால நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கி நம்முடைய வாழ்வில் எல்லா வளங்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜையை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வர திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் 4லேருந்து 6 நவாவர்ண பூஜை, 6 மணிக்கு மேலே இந்த குங்கும அர்ச்சனை நடக்குது. இதில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா கோவிலில் போயிட்டு உங்கள் பேரை பதிவு செஞ்சு டோக்கன் வாங்கிக்கோங்க. அம்பாள் அருள் அனைவருக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள்.